காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி எனும் கருவளத்திற்கான கடவுள் முருகன் என்பதால் ஆறுமுகனை குறிக்கும் சேயோன் என்ற சொல்லிலிருந்துதான் சேக்ஸ், சிக்ஸ் என்ற சொற்கள் வந்தன. இந்த செக்ஸ் என்ற முருகனை குறிக்கும் சொல்லிலிருந்துதான் விண்ணுலகை ஆராய முருகன் வடித்த செக்ஸ்டன்ட் என்ற கருவிக்கு பெயர் வந்தது. இதிலிருந்து விண்ணுலகை ஆய்ந்தவர் முருகன் என்பதை புரிந்து கொள்ளலாம். முருகன் மயிலின் மீது உலகைச் சுற்றி வந்தார் என்கிறது பிராமண புராணம். மூச்சில்லாமல் மனிதனால் வாட முடியாது. அந்த மூச்சை கொடுப்பது உலகைச் சுற்றியுள்ள காற்று வெளி. அதனால்தான் உலகைச் சுற்றி வந்த முருகன் மனிதன் ஒரு நாளில் விடும் சராசரி மூச்சுகளின் எண்ணிக்கையான 21,600 என்பதைக் கொண்டு பூமியின் சுற்றளவை 21,600 மைல் என்று குறித்து அதற்கேற்றாற்போல பர்லாங், கஜம், அடி ஆகியவற்றை வரையறை செய்தார். இதை உண்மை என்று நிறுவ ஒரு எளிய சான்று கொடுக்கிறேன். இன்றும் தூரத்தை குறிக்கும் அளவை என்பது மைல்தானே. அதேவேளை மயிலின் மீதுதானே முருகன் உலகைச் சுற்றி வந்து அளந்தார். இதிலிருந்து தூரத்தை முருகன்தான் மயில் என்ற அளவையால் அளந்தார் என்பது புரிகிறதா? அந்த மயில் என்ற சொல்லும் ஹைட்ரஜன் வாயு நிரப்பப்பட்ட பலூனைத்தான் குறிக்கிறது